பிறந்து விட்டோமே என்று வாழாதே. ஏதோ பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழக்கூடாது. இனி பிறக்கப் போவதில்லை என்று இந்த வாழ்வை ரசிப்புடன் வாழ வேண்டும். அதற்கு மிகவும் முக்கியமானது நமக்கு கிடைத்த இருப்பினை நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் பிறரிடம் ஒப்பீடுகள் செய்யாமல் கிடைத்ததில் திருப்தி அடைந்து விட்டால் இங்கு நம்மை எவராலும் வெல்லவே முடியாது. நம்மீது குறைகள் சொன்னால் சொல்லட்டும். அப்படி சிலர் குறைகள் கூற இருந்தால்தான் நம்முடைய பயணமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று பயணப்பட வேண்டும். ஏனெனில் சிலர் கூறுகின்ற குறைகள்தான் நம்மை பண்படுத்துவதாக இருக்கும். ஆக சில சமயம் நாம் பின்னால் வைக்கின்ற கால்கள் கூட வெற்றியை பெற்றுத்தரலாம். எனவே வெற்றிக்கு எந்த அளவிற்கு நாம் மதிப்பளிக்கின்றோமோ அதே அளவிற்கு தோல்விக்கும் மதிப்பளிக்க வேண்டும். ஏனெனில் வெற்றிக்கு பின்னால் தோல்வியும் வரலாம், தோல்விக்கு பின்னால் வெற்றியும் வரலாம். இங்கு சிலவற்றை பின்பற்றினால் போதும். இந்த உலகமே போட்டி பொறாமையில்தான் உள்ளது. ஆக எதையும் பேசாமல் வாயை மூடிக்கொள்வது நலம். அதுபோன்று தங்களின் முதுகில் உள்ள அழுக்குகளை பார்க்காமல் இங்கு புறம் கூறுபவர்களே அதிகம் இருக்கின்றனர். அதனால் நம்முடைய காதுகளை மூடிக்கொள்வது நலம். எல்லோரும் அவரவர் பங்கிற்கு நல்லவர்கள் போன்று நடிக்கும் போலி கௌரவ வீண் பெருமைகள் உடைய வேடதாரிகள் உலகம் இது. ஆதலால் நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நாம் நேர்மை, உண்மை, சத்தியம், அறநெறி பேசினால் நம்மை புதிராகவே பார்த்து இங்கு ஒதுக்கி விடுவார்கள். நாம் எதையும் தெளிவாக உணரும் வரை எல்லா உண்மைகளும் பொய்கள்தான். அதுபோல் எதுவுமே இங்கு நமக்கு புரிகின்ற வரையில் இந்த வாழ்க்கையும் ஓர் புதிர்தான். நடப்பதை யாராலும் மாற்ற இயலாது. ஏனெனில் அது வினை நுட்பம். ஆனால் நாம் நினைப்பதை சரியாக ஆராய்ந்து தெளிவுடன் அதனை மாற்றிக்கொள்வதுதான் வினை நீக்கமாகும். ஆக இங்கு நம்முடைய செயல்களில் நாம் தான் கவனம் செலுத்த வேண்டும். யாராவது நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எவரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான சங்கற்பத்தை மனதில் சுழலவிட்டு கொண்டிருந்தால் இந்த உலகியலின் தீய எண்ணங்கள் நம்மை தாக்காமல் தடுத்து கொள்ளலாம். மேலும் எதனாலும் இந்த வாழ்வை சலித்துக் கொள்ளக்கூடாது. இங்கு யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனெனில் எல்லா நிரூபணங்களுக்கும் காலப்போக்கில் கரைந்துவிடும். ஆக இங்கு நமக்கு தெரிந்ததை தெளிவாக பேசலாம். தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடக்கூடாது. அதைவிட யாரிடம் பேச வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். உணராதவர்களிடம் அவர்கள் நலனுக்காக நாம் பேசுவது கூட நம்மை எதிரியாக பார்க்க வைத்துவிடும். அன்புடன் மௌனியாக நான் என்ற அகந்தையின்றி இந்த வாழ்வை பயணிக்க வேண்டும்.